நான் ஆலங்குப்பத்துலேருந்து வரேன். இங்கே 10 ரூபா பிரியாணி சொன்னாங்க. அதனால காசு எங்கேயோ அலமாரியில் தேடி பிடிச்சி எடுத்து என் வேலையை விட்டா நான் வந்துக்கிறேன். வந்து 1 மணி நேரமாக நிற்கிறேன். அது பேப்பரில் போட்டு ஒரு 200 பேருக்கு போட்டுருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். என் வேலை நிறையா இருக்குது. அதை விட்டு வந்தால் இப்போ எதுவுமே கிடைக்கல, முடிஞ்சிச்சுன்றாங்க. 1.5 மணி நேரம் நிற்குது. 1.5 மணி நேரம் தாங்க. நான் இல்லாமல் கூட சின்ன பசங்க பெரியவங்களாம் வந்துடுறாங்க. வெயிலில் நிற்கிறாங்க. அவங்களாம் பாவம் இல்லை. $400 பேர் கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. ஆனா இதுல விளம்பரம் 400 போட்டுருக்காங்க பாருங்க. அது போட்டுருக்காங்கல்ல 10 ரூபா யாரும் பிச்சைக்கார கிடையாது. 10 ரூபாய்க்கு விளம்பரம் ஹோட்டலுக்கு விளம்பரம் போட்டாங்க. ஹோட்டல் சுத்தமான கெட்ட பேர் தான். உண்மையா சொல்ல போற கெட்ட பேர் தான். 200 பேர் கொடுத்து ஒரு 200-250 பேர் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கியூ வரைக்கும் நிக்குது. 3வது தேர் வரைக்கும் நிக்குது. சொல்லிட்டு இருக்காங்க. 3வது தேர் வரைக்கும் நிக்குது. குழந்தை குட்டியில காலைல இருந்து 11 மணில இருந்து நிக்கிறாங்க. எல்லாரும் காலையில வந்து நிக்கும் போது எல்லாரும் இல்லைங்க எல்லாருக்கும் இருக்குதுன்னாங்க. 10 மணி நேரம் இருக்கு சொல்லிட்டு மீதியால போயிட்டு இருப்பாங்கல்ல. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்துருக்காங்க. இனி பொங்கல் கருநாள் பீச்சுக்கு போல கோயிலுக்கு போல எல்லாம் 10 ரூபா வாங்கி சாப்பிடலாம் வச்சாங்க. அது சொல்லிக்கலாம் எவ்வளவு பேர் தப்பு இது. இந்த ஹோட்டல் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. சட்டம் சாப்பிட்டாங்க இல்லன்னு சொல்றாங்க. இப்ப பாண்டிச்சேரியில 10:30 மணி வந்து நிக்கிறேன் நானு. இது நல்ல ஆஃபர்ன்ட்டு ரொம்ப சந்தோஷமா நான் வந்தேன். ஆனா நாங்க வந்து நிக்கும் போது ஒரு 300 பேருக்குள்ளதான் இருக்கும். ஆனா உண்மையிலே 50 பேர் மேல தரல. உடனே வந்து பாக்குறேன் எல்லாம் முடிஞ்சு போய் சத்தியமா இந்த மாதிரி ஏமாத்திரம் எதிர்பார்க்கல. பாண்டிச்சேரி இப்படி நடந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு பணம் வேணான்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் சொல்றேன். ஆனா நல்ல ஆஃபர் தான். 10 ரூபான்றது செல்லுன்றது பண்ணது நல்லது தான். ஆனா இந்த மாதிரி ஏமாத்தோன்ற நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா என்னோட முன்ன 100 பேர் கிடைக்கல போது நான் 200ல நிற்கும் போது சத்தியமா கிடையாது. ரொம்ப 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 தப்பு. இது ரொம்ப பார்த்தோம். அவ்வளவுதான். சொல்லிட்டு யார் வர சொன்னாங்க? வந்து யாருமே அவங்க ஏமாந்து போறாங்க. வேலை செஞ்சுட்டு தானே ஓடி வரோம். என்ன சொன்னாங்க? ஆயிடுச்சுன்றாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? 10 ரூபா வாங்கிக்கணும் ஆயிடுச்சுன்றாங்களா? நாங்க என்ன பண்ண முடியும்? வேலை செஞ்சுட்டு வாங்க சார். நான் 1 மணி நேரம் வந்தேன். 1 மணி நேரம் நின்னுதா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்னது ஏன் ஏமாத்துறாங்க? மக்களை ஏமாத்துறாங்க. இது ஒரு கதை இவங்களுக்கு. இங்க பாருங்க, ஒன்னு முடியும் இல்லக்கா முடியும்னு சொல்லணும். காயினை எடுத்துனுவாங்க. நான் வாங்கிட்டு பிரியாணி போடுறேன்னு சொல்றீங்க. அது கொஞ்சம் ஏர் பண்ணீங்களா? ஏர் பண்ணதே இல்லை. ஆனா அவ்வளோ பேர் ஒரு 100 பேர் ஏமாந்து போயிட்டாங்க. ஆனா வாங்கிட்டு 200 பேர் தான் வாங்கினாங்க. அவ்வளோதான் வாங்கினாங்க. நானும் என்னையும் தான் இருக்கேன். 200 பேர் தான் வாங்கினாங்க பிரியாணி போடுறேன் அது போடுறேன். இதோ பாரு இந்த இதுவெல்லாம் சொல்றதுக்கு அதெல்லாம் வேலை இல்லை. நான் 4 மணி நேரமா நிக்கிறேன்னா 4 மணி நேரமா நிக்கிறேன். 6 கைனு என்ன சொன்னீங்களா? கைனை மாற்றணும் 10 ரூபாய் மாற்றணும்னு சொன்னீங்கல்ல. அதுமாரி நடத்துக்கணும்ல. சும்மா அதுமாரி பேரை சொல்லிட்டு பேனர் வச்சு ஒட்டி விட்டு அதுமாரிலாம் இருக்கக்கூடாது. அது வேலைக்கு வேற விஷயம் தம்மா. சரியா? செய்யுமா, இவ்வளோ செய்வேன் அவ்வளோ செய்வேன் அதோட நிப்பாட்டிங்க. இந்த எலெக்ஷன்ல கூட சொல்லுவாங்க பத்தியா, நான் ரோட்டுக்கு இது போடுறேன் அது போடுறேன்னு. ஆனா ஏமாத்திடுவாங்க பாரு. அதுமாரி அவ்வளவுதான். எத்தனை பேர் பசியோட போறானுங்க. சின்ன புள்ள அங்க வந்து நின்று கிடக்குது.